கவிஞர் பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் தலைவர் கவிஞர் பாலன் அவர்களை வேண்டுகிறேன். நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெளிலொழுதும் சீராறும் பதனமன திகழ் பரத கண்டமிதில் அதிர் சிறந்த திராவிட நல் திருநாளும் தக்க சிறு பிரிணுதலும் தரிதரரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்னமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனையே தமிழனையே உன் சீரிலமை சிரமுயர்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. திருக்குறள் சொல்ல சொல்வது இன்று மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. மாறுபட்ட முறையில் துவங்குகிறது. மதிப்புக்குரிய ஐயா இலக்கிய பேரவை கம்பன் வட்டாரத்தில் எடுத்து நடத்தும் திருக்குறள் திருப்பணிகள் பயிற்சி வகுப்பு தொடர்ந்து 7வது வாரமாக இப்பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்விழாவிற்கு முன்னிலை வைத்திருக்கின்ற எங்களது பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் பிரபலரும் பெரும் மதிப்பிற்குரிய சுழியலி ஐயா அவர்களையும் ஒவ்வொரு நிகழ்வையும் செவ்வனை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கின்ற நமது பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் தலைவர் கவிஞர் பாரதன் அவர்களையும் இவ்விழாவின் திருக்குறளில் மேலாண்மை என்ற தலைப்பில் சிறப்புரை குறித்த போடியிலிருந்து வருகின்ற மதிப்பிற்குரிய பால்பாண்டியன் அவர்களையும் மற்றும் நம்முடைய பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் செயற்குழு உறுப்பினரும் நூலகருமான மணிமுருகன் அவர்களையும் பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் ஒவ்வொரு நிகழ்விலும் தன்னுடைய ஒத்துழைப்பை நல்கிக் கொண்டிருக்கிற பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் செயற்குழு உறுப்பினர் ஆரோக்கியராஜ் அவர்களையும் மற்றும் பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய தருமர் அவர்களையும் மற்றும் ஒவ்வொரு நிகழ்விலும் தன்னுடைய கவிதைகளால் நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிற பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் உறுப்பினரும் பொருளாளருமான கவிஞர் சு மனோகரன் அவர்களையும் மற்றும் ஒவ்வொரு நிகழ்விலுமே கலந்து கொண்டிருக்கின்ற ஜேக்கப் மற்றும் கனகவிஜயன் அவர்களையும் மற்றும் பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் மகளிரணியைச் சேர்ந்த பேராசிரியர் அங்கேயக்கண்ணி அவர்களையும் மற்றும் நம்முடைய நிகழ்வின் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தன்னுடைய திறன்பேசியில் ஆவணப்படுத்திக் கொண்டிருக்கிற யூடியூப்பாளர் மணிபொழுது கோயிலா முனியேசன் மற்றும் அவர் மகன் பியூல் அவர்களையும் பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பாகவும் தேனி மாவட்ட தமிழ் வளர்ச்சித் துறையின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி. பாரதன் வள்ளுவன் சொன்ன ஊழையும் ஒப்பந்தம் காண்பர் உலகிற்கு தாழாத உயர்த்துவர் என்ற குரலுக்கு வடிவமாக நிற்கும் அவரை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சி சிறப்புற தொடங்க வாழ்த்து. எல்லா வேலையும் பார்த்தீங்க. நல்ல அன்பு பிள்ளை இப்பொழுது திருக்குறள் போவார்கள்.
அப்படின்னு கதற நம்ம கவிதாமணி தான் ஒரு சொல்லுவார், காதுக்கு கதவு வைக்காத கடவுள் முட்டாள். எதுக்கு? காதுக்கு கண்ணுக்கு கதவு இருக்கு, மூக்கு கூட பயன்படுத்திக்கலாம். இந்த கஷ்டம் தான் அதிகமாக. இந்த காதுக்கு கதவு வைக்காத கடவுள் முட்டாள்னு சொல்றவங்க பல பேர் மைக்க பிடிச்சி கொண்டதுமே இருக்காங்க. அப்ப அதையும் சகித்துக் கொண்டு கேட்பது என்பது எவ்வளவு பெரிய பொறுமைசாலிகளும் அறிவாளிகளாக இருப்பார்கள் என்பதற்கு ஒரு சான்று நம்முடைய ஜேக்கப் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்வு கேட்கின்ற சுவைய அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி ஜேக்கப் இப்பொழுது திருப்பூர். ஏன்னா அவர் பொண்ணு சொல்லி 2 வாரத்துக்கு முன்னாடி இல்லையா, கல்லூரியிலே தமிழ்துறையில் தான் பற்றி இருக்கின்ற ஒரு ஆர்வமாக வந்தார்கள். அவர் வாழ்த்து ஜேக்கப். நான் படிப்பு ரொம்ப கம்மியாக 9ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். ஆனால் தகுதி வாய்ந்தவங்களாம் உட்காந்துருக்கீங்க, படித்தவங்க ஆசிரியர்கள்லாம் நிறையா உட்காந்துருக்கீங்க. ஆனால் நான் வந்து வாசகன், அதாவது அவர் சொன்ன மாதிரி என் பொருள் வாய், என் பொருள் வாய் இல்லை அவர் சொல்லும், என் பொருள் வாய் செல சொல்லி தான் திறன் வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. இந்த சொல்லு வந்து நான் ஒரு பஸ்ஸில் டெய்லி பஸ்ஸில் ஏறப்போலாம் நான் கவனிச்சுட்டே இருக்கேன். பஸ்ஸில் டிரைவர் சீட்டுக்கு முன்னாடி குரல் இருக்கும், ஒவ்வொரு குரலையும் வாசிட்டு நைட்டில் பாப்பா சொல்லுவேன். பாப்பா எனக்கு தமிழ் போன வாரத்துக்கு வரம் சார் கூட்டணிக்கு எனக்கு கட்டிங்கனால முடியலை, கம்பெனியில் அவ்வளோ வேலை போன வேலை. சார் கூட்டணி அவருக்கு மரியாதை பண்ணுறக்காண்டி பாப்பா ஃபோனில் வர வச்சுட்டு கொண்டாந்து விட்டுட்டு நான் உடனே வேலைக்கு போயிட்டேன். அப்போ பாப்பா வந்து பேசிட்டு பறந்து கொடுத்தாங்க. ஆனால் அந்த பிள்ளை ஏற்க நிறையா மெடல் வாங்கி இருந்தாலும் சந்தோஷம். இந்த குரலை ஏன் சொல்கிறேன்னா, கேட்கறதுக்கு சைப்புத்தன்மை கிடையாது, கேட்கறவங்க சைப்புத்தன்மை வந்துடும். சைப்புத்தன்மைன்னு சொல்லக்கூடாது, கேட்கிற தன்மை வந்துடும். அந்த பையன் சொன்ன மாதிரி செல்வத்தூர் செல்வம் குரல் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. நான் இருந்த சென்னை பிராடரில் வந்து பாரதியார் வந்த ஜனசக்தி ஆஃபீஸு, எங்கள் பில்டிங்கில் மணிமலை பஸ், ரவி தமிழ் வானம், லேனா தமிழ் வானம், அப்படியா சந்தோஷம். அதை செலுத்த ஓடி தமிழையா பால்பாண்டி அவர்களுக்கு வணக்கம். சரி, எல்லாருக்குமே வந்திருக்கவங்களாவது பொதுவாக வந்திருக்கவங்களாம் தகுதி வாய்ந்தவங்க. நான் படிப்பில் ரொம்ப கம்மி இருந்தாலும் எல்லாருக்கும் என்னுடைய மரியாதை வந்து வளர்த்து சொல்லிக்கிறேன். வாய்ப்பு வந்த வாதனையாவுக்கு நன்றி. எதுக்கு அந்த மாதிரி உட்கார வச்சு தெரியுமா, சம்மதம் என் பொண்டாட்டி பொங்கல் மணக்காரன் பூசி சொல்றான், நீ வெளியே வந்து பூங்கல் மணக்காரன் மணக்காரன் எப்படி தெரியும்? அப்ப நான் கீழே விட்டாங்க. இப்படிதான் வித்தியாசமா சொல்ல முடியாது. அன்னைக்கு மேடையில் அவர் தைரிய மேடையான்னு வராது. மேடையில் சொன்னாரு, இன்னைக்கு கல்லூரியிலே நான் பேச வந்திருக்கு. காரணம் என்ன தெரியுமா, நான் கல்லூரியிலே படிக்காதவங்க அறிவாளியாக இருக்கிறேன். இல்ல, கல்லூரியில போய் படிக்காதவங்க நான் அறிவாளியாக இருக்கிறேன். நம்ம பட்டுக்கோட்டை அடிக்கடி ஒரு பாட்டு நான் சொல்லுவேன், பள்ளிக்கூடம் இல்லாத ஊருக்கு பயணம் போறேன்னா நாம் படிக்க வேண்டியது நிறைய இருக்கு, வெளியே படிச்சுட்டு வர வேண்டாம். பள்ளிக்கூடம் இல்லாத ஊருக்கு பயணம் போறேன்டா, இது பாரதியருக்கு போற வார்த்தை. தேடுதல் இல்லாத ஊரை தீர்க்க யாக்குவோம் சொல்றார். பள்ளிக்கூடம் இல்லாத பயணம் போறேன்டா, ஏன் வெளியே படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஒரு பாடம் சொல்லுது. அன்புடைய பாரதிய இலக்கிய பேரவையினுடைய அத்துணை உறுப்பினர்களுக்கும் முதற்கள் வணக்கம். இந்த நிகழ்ச்சி நடத்துவது பெரிய விஷயம். நான் ஒரு பெரிய திருக்குறள் பக்தியுடைய திருவள்ளுவரை ரொம்ப நேசிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் பட்ட அனுபவமான தெரியவில்லை, கேட்ட அனுபவமா அந்த காலத்தில் தமிழகத்தில் தோன்றி நமக்கெல்லாம் பெருமை சேர்த்து தந்திருக்கிறார். இன்னைக்கு வந்து பாரத பிரதமர்கள் உலகங்களுக்கு போகும்போது இவர் இழந்த கோலத்தை சொல்லிட்டு இருக்கார். இவர் இழந்த கோலம் உதாரணம் சொல்றார். நம்ம நாட்டுடைய சிறப்பு, குறிப்பாக தமிழகத்துடைய சிறப்பு அதில் குறிப்பிடப்படுகிறது. அவர் வாழ்க்கையில நான் உண்மையிலே வந்து தத்துவம் எடுத்துக்கொண்ட ஒரு குரல் உண்டு, எண்ணியாக எழுதுபவர் திண்ணியராக, எண்ணியாக எண்ணியவர் திண்ணியராக. அருமையான குரல்.
ஒரு மனிதன் வந்து உள்ளத்துல ஒரு உயர்வான எண்ணமாக தன்னுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக என்ன நினைக்கின்றானோ அந்த எண்ணியாக அதை செயல்படுத்துகின்றவன் அவனுடைய லட்சியத்தை எய்கிறான். அது குரலுடைய அர்த்தம். நான் ரொம்ப இவனை நிறைய அனுபவங்கள். நான் சும்மா அமைதியா வந்து உட்கார்ந்து போயிட்டு என்னுடைய வேலைப்பாடு, நான் என்னுடைய உழைப்புங்க, நான் வைத்த பதவியை இப்பயும் வைக்கிற பதவி, நாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை அது அரசியலாக இருந்தாலும் சரி, அது மற்றபடி மக்களுடைய மனநிலைகள் சமுதாய ரீதியாக இருந்தது. இது நிறைய அனுபவங்கள். அது வாழ்க்கையில் கேட்ட விஷயங்கள்ல வந்து மனிதன் வந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக ஒரு அருமையான குரல் கொடுறேன். ரொம்ப கவலைப்படுற நேரம், ஏதாவது பாதிக்கப்பட்ட நேரம், அப்ப அறியப்பட்டது சென்றவர்களால் செலவிடாத்தி தொழில் நன்றி பார்ப்பு பெறுகிறோம். எப்படிப்பட்ட குரல் தெரியுமா உங்களுக்கு? செல்லவர்கள் விட்டு அவங்களுடைய சிந்தனையும் செயலையும் அதுல நல்ல அறிவை மட்டும் நீ எடுத்துக்கிட்டேன்னா ஒரு வாழ்க்கையை வந்து தரமாக இருக்கணும் அப்படிங்கிறார். கல்வியை பற்றி கேள்வி மக்கள் மாடல் சொல்றாங்க, அதெல்லாம் உண்மைதான். அதே மாதிரி ஒரு செல்வத்தில் சொன்னது செல்வத்தில் சொன்னது செல்வம் செல்வத்தில் குரல் எவ்வளவு அப்படி சொல்லிக்க போறான். எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது ஆசிரியராக பணியாற்றியது சரிதான் என்பதை நிரூபித்திருக்கிறது. ஏன்னா 20 வருஷம் நீங்களாம் மனப்பாடம் பண்ணியிருக்கோம்னா அப்போ உண்மையிலேயே படிச்சிருந்தாங்க. அவர் நாசிகா ஒரு செய்தி சொன்னார். நான் அவர் சொல்ல விரும்புகிறேன், எதிரியும் போல்தான் தான் ஒருத்தர் பொருள். எதிரி போல் ராவணன் போல்தான் நல்லதொரு பகையை பெற்றேன். ராவனுடைய என்ன சொல்றத நல்லதொரு பகையை பெற்றேன்னு ராவணனே புகழ்கின்ற அளவுக்கு ராமன் இருந்தான். அது மாதிரி பிரதமரே போய் புகழ்ற அளவுக்கு திருவள்ளுவர் புரியும் நினைக்கிறேன். இந்த குரலை சொல்றாரு காணாட்டி புகழ்ற அளவுக்கு திருவள்ளுவர் இருக்கிறார். சொல்லியா திருப்பணிகள் தொடர் மகிழ்ச்சியின் ஒரு இன்றைய தினம் ஒரு எதிர்பாராமல் அண்ணன் அவர்களின் பெயரை சென்று அழைத்தார்கள். இரண்டாவது நாள் நிகழ்ச்சியிலும் இதேவர் அழைத்த போது எனக்கு ஒரு திகைப்பு ஏற்பட்டது. அந்த திகைப்பு கொஞ்சம் மறந்துருக்கு. ஏன்னா அன்னைக்கே நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் யாரையும் வந்து மொழி வைக்க கொடுத்து 2 திருக்குறள் சொல்லணும் பாட்டு வேற ஏதாவது பழைய பார்த்தா எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லலாம். திருக்குறள் சொல்லுங்கிறது பாட்டு சொல்ல முடியாது. நான் ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு இப்ப இந்த வினாடியை போடக்கூடிய ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அப்புறம் நினைக்கிறேன். சில நாட்களுக்கு முன்னால் பார்வை தமிழ் பேரவையினுடைய ஒரு நிகழ்ச்சியில ஒன்றில் வள்ளுவம் வல்லினமா வெள்ளினமா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து பரிமாறப்பட்டுச்சு. எப்படிங்கிற மனசு வந்து ஒரு உறவு, அந்த உறவுல அங்கே வைக்கப்பட்டு மனசு அப்படி காத்துட்டே இருக்கு. காடு வழியாகவோ பாடு வழியாக போனா அது அரைக்க பொங்கி ஒரு கருத்துக்கு வரும். அப்ப எனக்கு மனசு ஓடிக்கே இருக்கு. வள்ளுவர் அன்பை போச்சு மனிதன் இருக்கா அப்படி பார்த்துட்டே வரும்போது ஒரு குரல் நமக்கு வந்துச்சு. என்னன்னு கேட்டா முதன்மை குரல். நம்ம எல்லாருமே அதிகபட்சம் 7 வயசு 8 வயசுல மனப்பாடம் செய்த குரல். யாருக்கான்னு சொல்லுவீங்க, கற்க கசவர கற்றவை கற்றவை நிற்க ஆரம்பித்தாங்க. முதல் குரல் ஆதிபவன் முதல் குரலாக இருந்தாலும் கூட முதன்மை குரல் கற்க கசவர தான். அது யாருக்கும் கற்பதற்கு வாய்ப்பு இல்லை. எல்லாருமே முதல்ல மனப்பாடம் பண்ணிய குரல் அதுதான். 1ஆம் வகுப்பு நூல்லையே பாடப்புத்தகத்திலேயே அட்டையில் படிக்கப்பட்டிருக்கிற குரல். அதை நான் பார்த்தேன். என குரல்களே எல்லாரும் யாராலும் எந்த மொழியில் மொழிபெயர்த்தாலும் யாராலும் ஒப்புக்கொள்ளக்கூடிய எல்லாரும் அதிசயப்படுத்தக்கூடிய ஒரு குரல். இதுல பாத்தீங்கன்னா வள்ளின சொற்கள் 90% வள்ளின சொற்கள் தான். கற்க கசடர கற்ற வகை வைங்க. இப்படியே பார்த்தேன். நான் எண்ணி பார்த்தேன், ஒரு 26 எழுத்துக்கு அதுல ஒரே ஒரு உயிரெழுத்து, 2 இடையினம், 2 மெல்லினம், 1 இடையினம், பாக்கி 22 எழுத்தம்.
22 எழுத்தம் வள்ளியை சொன்னான். என்ன கேட்டீங்கன்னா அப்ப படிதாங்கிறத வன்மையா சொல்றாரு. ஒண்ணும் இல்லை, இப்ப எத்தனையோ துறை இருக்கு, அதுல 2 பேர் ஒருத்தன் கையில கொண்டு வச்சிருப்பாங்க. ஒன்று காவல்துறை, ஒன்று வாத்தியார். யார் படி, இது வழி நம்ம வெளியே நம்ம இந்த மொழி சொல்லுங்க ஐயா யார் படிக்கிறது மல்லியம் கல்யாணமா வலியம். இப்ப படிக்க சொல்றதே கொஞ்சம் நம்ம முதல்ல அடிவாங்க எதுக்கு வாங்கிப்போம் மாட்டேன், 2 வயசுக்கு வாங்கிப்போம் முழுங்க. ரெண்டாவது படி கிலோ ரெடி வச்சிருப்பாங்க. அந்த அடி வாங்குறது சாப்பாடுக்கு படிப்புக்கு தான். அதுக்கப்புறம் 2க்கு நல்லா அடி வாங்க, அடி வாங்க மாட்டேன். இது 2க்கு அடி வாங்காதுன்னா வெட்டியாளர்களுக்கு அடி வாங்கிடும். இப்ப என்ன கேட்டீங்கன்னா நமக்கு எல்லாம் சொல்ல வர கேட்டீங்கன்னா கல்வி என்பது கட்டாயப்படுத்தி திணிக்கப்பட வேண்டியது. இது ஏன் கேட்டீங்கன்னா படி போன்னு சொன்னா நிலம் வேண்டாம். அதனால வள்ளுவர் வள்ளியமானவர் நாங்கிற முடிவுக்கு நான் போவேன். விண்ணின்று பொய்ப்பின் விரிவில் இயல்போது ஒன்றொன்று உணர்வும் பசி. நிறைவு சிலார்கள் வகையிலே நிறைவு பேச்சாளராக நம்முடைய உலக மொழிகளுக்கு நாம் தாயாரவர்களுக்கும் எனது தாய்மொழியா தமிழுக்கு முதல் பெண் வணக்கம். ஒருத்தர் கணவன் மனைவி பிள்ளைங்க சந்தோஷமா ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த வீட்டு தலைவனுக்கு குடும்பத்துல வேலை கிடைக்காம நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அவர் கல்வி எதுவுமே படிக்கல. இருந்தாலும் அவர் இரவு பகல் அவர் குடும்பத்துக்காக உழைச்சு அவர் நல்ல கடினமான சாப்பாடு கஷ்டம் இல்லாம வச்சிருக்கிறாரு. அது மூலம் அவர் சேர்த்து வச்ச சிறு காசு மூலமா ஒரு சிறு தொழில் ஆரம்பிச்சு அது நல்ல பெரிய வெற்றி அடைச்சு பெரிய தொழிலதிபர் ஆயிட்டாரு. அவங்களுடைய 2 மகன்களுக்கும் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன மாதிரி தொழிலதிபர் ஆயிருங்க, நீங்க படிக்கலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இருந்தாலும் அவங்க 2 மகன்களும் கல்லூரியில பட்டம் படிச்சு பட்டதாரி ஆயிடுறாங்க. அவங்க பட்டதாரி ஆனவங்க தொழிலதிபர் இந்த தொழில் வேலைக்கு கூப்பிடுறாரு. இருந்தாலும் இந்த தொழிலை பார்க்காம படிப்புக்கான வேலைகளை பார்க்கறாங்க. ஒரு தடவை இவர் கூட வேலை பார்த்த அனைத்து நண்பர்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இவர் தான் படிக்க எதுவுமே தெரியாது, இவர் எல்லா சொத்தையும் மறைச்சு வாங்கிடும்னு சொல்லி ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி அவர்களோட கையெழுத்தை வாங்கி அவர்கள் அனைத்து வீடு வயல் அந்த தொழில் வச்சிருக்க அனைத்து சொத்துக்களையும் குடிக்கிறாங்க. அப்ப தொழிலுக்கு எல்லாம் நடுவோடு நின்றுருக்கப்ப இந்த 2 மகன்கள் தான் கல்வியில பட்டம் பெற்றிருக்காங்க. அவங்க 2 பேரும் இந்த குடும்பத்தை வேலைக்கு போய் காப்பாற்றிருக்காங்க. அப்பதான் இந்த குடும்ப தலைவர் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, நம்ம என்னதான் தொழில் செஞ்சாலும் எப்படிதான் வாழ்ந்தாலும் கல்விதான் நம்மகிட்ட நிலைச்சு நிற்கும். யாராலையும் கல்வியை எடுத்துட்டு போவே முடியாது. இதெல்லாம் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு கேட்டீங்கன்னா, கேளில் விடை செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. திருவள்ளுவர் அப்பையே யோசிச்சிருக்காரு. அதே போல ஒரு குடும்பம் கணவன் மனைவி பிள்ளைகள் வாழ்ந்துட்டு இருக்கப்ப கணவன் தவறிடுறாரு. அப்ப மனைவி என்ன செய்ய தெரியாம ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போறாங்க. வீட்டுக்கு வேலைக்கு போறப்ப அப்ப ஒரு வீட்டுல நீங்க நல்லா வேலை செய்றீங்க, எங்க வீட்டுக்கு வாங்கிட்டு இன்னொரு 2 வீட்டுல கூப்பிடுறாங்க. அப்ப அவங்க அந்த 3 வீட்டுக்கும் கொஞ்ச நேரம் வேலை பார்த்து சம்பளத்தை வாங்கி குடும்பத்தை நல்லா பாக்குறாங்க. ஆனா அவங்க மகன்கள் வளர வளர இவங்க படிப்பு வளரும். அப்ப இதுக்கான பணமும் ரொம்ப தேவைப்படும் சொல்லிட்டு அவங்க வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் மளிகை பொருட்களை திருடிட்டு வந்துடுறாங்க. திருடிட்டு வர்றதுனால வீட்டுல மளிகை பொருட்கான பணம் மிச்சமானதுனால அவங்க சேர்த்து செலவழிக்கிறாங்க. ஒரு தடவை அவங்க திருடிட்டு இருக்கப்ப அந்த வீட்டு முதலாளி அதை பார்த்துட்டு அவங்கள வேலையை விட்டு துரத்திடுறாங்க. அவங்க நினைச்சு திருடாம உண்மையா வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் திருவள்ளுவர் சொல்றாரு, இரண்டும் செய்யவை செய்யற்க செய்யும் இரண்டாலும் மற்ற பெயர்க்குன்னு சொல்லியிருக்கிறாரு. திருவள்ளுவரை முன்னாடி எதிர்காலத்துல என்னதான் நடக்கும்னு திருக்குறளா நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு. இதே போல எதிர்காலத்திலையும் நம்ம தமிழை வெளியில வளர்த்து கொண்டு போகணும். பேச்சாளர்களே நிறைய பேரை வளர்க்கணும்னு இப்பயே கதையை போட்டு தண்ணி ஊற்றி வளர்க்குற பாரத ஐயாவுக்கும் இங்க பேச வாய்ப்பளித்து ஒரு உருவாய் கொடுத்த தமிழ் திருக்குறள் திருப்பணிகள் துறைக்கும் மனமான நன்றியை கூறி உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய மாணவ செல்வங்களுக்கெல்லாம்
தலைவனாக பண்ணுறாங்க மூத்த பாருங்க. பேசுறேன். என்னோட பையன் டாக்டர் கிளினிக் வச்சிருக்காங்க. பையன் பொண்ணு வந்து காரியாலிஸ்ட் முடிச்சிட்டாங்க. எனக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு சார் வந்து நிறைய பாவடி பாரதி பார்த்து ஆனால் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. எதாச்சும் எனக்கு தெரிய வந்தது. இன்னைக்கு இவங்க எனக்கு இந்த மாதிரி கேஸ் சொல்லுவாங்க, சீடு கொடுக்க சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது. ஆனால் வந்திருக்க எல்லா குழந்தையும் கொடுத்துருக்கு. இந்த குழந்தைய என்கிட்ட வாங்கிட்டாங்க பரிசு. இந்த பெரிய பெரிய லெவலில் கலெக்டர் கிட்ட வாங்கணும், பெரிய பெரிய நாளைக்கு வாங்கணும் என்னோட ஆசை. அதை செஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. வாய்ப்பு கொடுத்த பாரதியாவுக்கு ரொம்ப நன்றி. நாளும் கலந்துணக்கு நான்கவே போலசை துக்க கரியுடன் தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றுத்தான். இன்று முதலிலே தாய் தமிழை வணங்கி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தலில் வேற்றுமையாக என்று சொன்ன வள்ளுவனையும் வணங்கி தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய திருக்குறள் திருப்பணி பயிற்சி வகுப்பை கலந்து கொள்வதற்கும் என்னுடைய உரையை கேட்பதற்காக இங்கே காத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கிக் கொண்டு இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கியதற்காக பாரதி தமிழிசை பேரவையினுடைய நிறுவனர் தலைவர் மதிப்புக்குரிய ஐயா பாரதன் அவர்களை இந்த நேரத்தில் மிகுந்த மரியாதையோடு நோக்குகிறேன். வித்யானந்தம் இந்த பதக்கத்தை வித்யானந்தம் ஒரு நல்ல இலக்கிய ஆர்வலர் வித்யானந்தம் ஒவ்வொரு நிலைக்கு வந்து சிறப்பு அப்படியே இருக்குது. ஐயா அவர்களே, இதற்கு முன்பாக பேசிய ஒருத்தருடைய பேரும் நான் எடுத்து சொல்வதற்கு தெரியும். ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து எல்லாமே குரல் வாசிச்சு படிச்சு உண்மையிலே சொல்லப்போனால் கொஞ்சம் பயம் வந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒன்றுமே தெரியாதுங்க அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தோட வந்து உட்காந்து ஒரு உரையை பேசுவோம். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை அப்படின்றத ஒவ்வொருத்தரும் வந்து தனித்தனியாக நிகழ்ச்சி போய் நாங்கள் மிகப்பெரிய அதிகாரிகள் அப்படின்றத தனித்தனியாக நிகழ்ச்சி போய் இனிமேல் என்னுடைய உரை எப்படி இருக்கணும் அப்படின்றத தான் எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. அந்த வகையில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அப்படின்னா திருக்குறளில் வேளாண்மை என்பது. ஒரு திருக்குறளை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லித்தான். திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட ஒரு பழமையான இலக்கியம். இந்த இலக்கியத்தை பாமரர்கள் படித்திருந்தார்கள் என்பதுதான் இங்கே நாம் நினைத்து கூட பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்கிறேன். எப்படி அதை சொல்லலாம் என்றால், ஆளும் பேரும் வள்ளுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்று சொல்வாங்க. இது பழமொழி. இது எதை இலக்கியத்தில் பழமொழி. அப்படிப்பட்ட அந்த பழமொழியை சொல்லக்கூடியவர்கள் பாமரர். அப்ப பாமரரும் அறியப்பட்ட திருக்குறள் முன்பு காலத்திலே எளிமையாக எல்லோருக்கும் பயன்பாட்டில் இருந்தது என்பதை நினைத்து பார்க்கையிலே நாம் உண்மையை பெருமைக்கூடிய விஷயமாக நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அது மிகப்பெரிய தூய்மை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அந்த தெய்வை எல்லாம் மாற்றியமைக்க வேண்டும் என்பதற்கும் வள்ளுவரினுடைய முறை உலகிற்கு அறியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த மாபெரும் நிகழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வாரத்திற்கு ஒரு முறை நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியை தமிழக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறது அப்படின்றதான் நான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். உலகத்திலே பயிர்களுக்கு அடுத்தபடியாக அதிக மொழிபெயர்ப்பு என்று சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்பை சந்தித்திருக்கக்கூடிய இலக்கியம் என்றால் அது திருக்குறள் மட்டும்தான். அதே கூட இலக்கியத்தில் எந்த மொழிபெயர்ப்பு அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட
கேட்கிறது என்றால் அது தெரியும். ஹிரோஷிமா நாகசாகி இருக்கக்கூடிய 2 இடங்களிலே எப்படி கோயில் இருக்கக்கூடிய அணுகுண்டை போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறமா முழுவதுமாக பொருளாதாரம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் முன்பு பின்தங்கிய ஒரு நிலைக்கு. அதற்கு அப்புறமாகத்தான் அந்த நாட்டினுடைய மிகச்சிறந்த ஆகச்சிறந்த அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மேலாண்மை சிந்தனை சொல்லக்கூடிய சிந்தனை உருவாக்குகிறார்கள். அந்த சிந்தனையின் மூலமாகத்தான் படிப்படியாக உயர்ந்து இன்று உலகத்திலே பொருளாதார வளர்ச்சியிலே 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திலே ஊங்கி இருக்கிறது என்றால் அதற்கு அவருடைய மேலாண்மை சிந்தனை சொல்லக்கூடிய சிந்தனை தான் காரணம். சீனாவும் அதே சிந்தனையில் சொல்லக்கூடிய சிந்தனையில் தான் வளம் வந்து முன்னேறுகிறது. இன்றைக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால் உலகத்திலே மக்கள் தொகையில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு என்று சொல்லக்கூடிய முதலிடத்தை பெற்றிருந்த சீனா நம்மை முன்தள்ளிவிட்டு அது பின்னாக வந்துச்சு. இந்த அவர்கள் மக்கள் தொகையில அதிவேக வளர்ச்சியை சந்தித்து தங்களுடைய மக்கள் தொகை எப்படி கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தனையை உருவாக்கி இந்த மேலாண்மை சிந்தனை மூலமாக இன்று 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2ஆவது இடத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். எனவே திட்டமிடுதல், அமைத்தல், இயக்குதல், கட்டுப்படுத்துதலையும் தன்னுடைய நிர்வாகத்திலே செயல்படுத்தக்கூடியவர்கள் மேலாளர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தகுதியை பெறுகிறார்கள் என்பதை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். அதற்காக நம்முடைய நாட்டில் மேலாண்மை இல்லையா என்று சொல்லக்கூடிய காரணம் முடியாட்சி காலத்திலே மேலாண்மை சிந்தனை என்று சொல்லக்கூடிய சிந்தனை மிக அழகாக வளர்ந்திருக்கிறது. அதுக்கு ஒரு 3 உதாரணங்கள் நான் சொல்ல முடியும். அதில் முதல் உதாரணம் கரிகால சோழன். இந்த கரிகால சோழன் தான் கல்லணை என்று சொல்லக்கூடிய அந்த மதகனையை முதலாக கட்டியிருந்தார். அவன் கட்டுவதற்கு காரணம் உலகத்தில் உள்ள அதாவது அந்த பகுதியில் உள்ள மக்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் உலகத்தில் என்று தவறாக சொல்லிட்டு அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் விவசாயத்திலே செழிக்க வேண்டும். நீர் நிலை என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்று சொல்லக்கூடிய அந்த பொது சிந்தனை மூலமாக அந்த மதகனை என்று சொல்லக்கூடிய கல்லணையை கட்டினார். அந்த கல்லணை கட்டிய அந்த மேலாண்மை சிந்தனை தான் இன்றும் அவனை நினைத்து பார்க்க செய்யும். அடுத்ததாக சொன்னார் இந்த ஔவையார் எல்லா விதத்திலும் மேலாண்மை சிந்தனையை தன்னுடன் வளர்த்திருந்தார். தான் செல்லும் இடங்கள் தான் செல்லும் மன்னர்களிடம் அந்த சிந்தனையை திருப்பியது மட்டுமல்லாமல் அதை செய்யும்படியாகவும் வற்புறுத்தினார் என்று சொன்னார். பாண்டிய மன்னர்களிடம் ஒரு முறை போகிறார். அங்கே ஏதோ விசேஷம் நடக்கிறது. அந்த விசேஷத்திலே மன்னா உன் வரப்பியவே என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார். இதுல என்ன சார் மேலாண்மை சிந்தனை? இதுல எங்க போய் மேலாண்மை சிந்தனை தேவை முடியும் அப்படின்னு யோசிக்கிறேன். இப்ப மன்னன் கேட்கிறார், அது என்ன வாழ்ந்தவர்கள் நீ நீரோடி வாங்க, உன் குற்றம் வாங்க, உன் குலவாங்க என்று சொல்வார்களே தவிர உங்களை போய் யாரும் சொல்லவில்லையே என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், முதலிலே என்றால்தான் நீர் உயர், நீர் என்றால்தான் நெல்லுயர், நெல்லு என்றால்தான் கோல் உயரும், கோல் என்றால்தான் குடியுயர். ஆக ஒன்றை ஒன்று அதனுடைய தொடர்ச்சியையும் அவர் அழகாக புரிய செய்கிறார். அதற்காக அதை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அவன் அதில் இருந்து கொள்ளையார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா இடம் அறிதல் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தை ஒரு விஷயம். எல்லா இடத்திலையும் நம்மளுடைய செயல் என்பது வெற்றிகரமாக முடியாது. ஆனால் வெற்றிகரமாக முடியக்கூடிய இடம் எது என்பதை நம்ம முதல்ல தீர்மானம் செய்ய வேண்டும். அதுதான் வலுவுடைய அவர் சொல்கிறார், தொடர்கிற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடம் கண்ட பின் அல்லது என்று சொல்கிறார். எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய சங்கடம் என்ன அப்படின்னா, நீங்க எல்லாம் பார்க்காம குரலை சொல்லிட்டு போறீங்க. ஆசிரியர் சொன்ன குரல்ல எனக்கு ஒரு 3 குரல் தான் இருக்கு. இந்த விஷயம் ஒத்துக்கிறேன். ஆசிரியர் சொன்ன சுப்பிரமணிய ஆசிரியர் சொன்ன அந்த குரல்ல 3 குரல் தான் எனக்கு தெரியும். பாக்கி உள்ள குரல் சொல்லணும் தெய்வம். அதே மாதிரி இந்த சின்ன பிள்ளை அவங்க சொன்ன குரல் கடற்கரை சொல்றாங்க. எனக்கு மைண்ட்ல ஏற மாட்டேங்குது. ஏதோ கொஞ்சம் சொல்ல வராங்க ஒன்றும் தெரியல. அந்த அளவுக்கு இவ்வளவு குரலை மனப்பாடம் செய்து வச்சிருக்கிறார்கள். நான் ஆசிரியர் நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் சில நேரங்களிலே இப்படித்தான் செய்ய முடியும் அப்படின்றதுதான் பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். சரி, அப்ப தொடர்ந்து எவ்வினையும் எல்லோருக்கும் முற்றும் இடம் கண்ட பின் அல்லது என்று சொல்கிறார். நீங்க ஒரு தொடர்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை தொடங்க வேண்டும் என்றால் அதற்கான இடத்தை முதலிலே தயார் செய்க என்று சொல்கிறார் வள்ளுவர். இங்க அரசர் சொல்லும்போது என்ன சொல்றார், எல்லாருமே தான் அமைவர்கள்
முற்றாக அழியும்படி அந்த பகைவர்களை அழியக்கூடிய அப்படியே சூழ்ந்து அவர்களை கொள்ளக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை நாம் முதலிலே தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கப்புறம் தான் அந்த போர் என்று சொல்லக்கூடிய போரையை தொடங்க வேண்டும். இதுதான் மன்னர்கள் சொன்ன அறிவு. ஆனால் நம்ம அதை பார்க்க வேண்டாம். இங்கே இடம் என்பது மிக முக்கியமான விஷயம். ஒரு அரசனாக இருந்தால் போர், அதே நேரத்தில் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் ஊர், அதே நேரத்தில் ஒரு நிர்வாகியாக இருந்தால் நல்ல பேர் என்று சொல்லக்கூடிய பேர். இது மூன்றும் ரொம்ப அரசனுக்கு போர் செய்யக்கூடிய இடம் ரொம்ப முக்கியம். அரசியல்வாதிக்கு அவன் வெற்றி பெறக்கூடிய இடம் ஊர் என்று சொல்லக்கூடிய இடம் முக்கியம். அதே நேரத்தில் நிர்வாகி என்றால் அந்த நிர்வாகம் நடத்துவதற்கான அந்த ஏன்னா போன கூட்டத்திலேயே கூட்டம் நிறைவுல போறப்போ வந்ததுனால வாய்ப்பு கொடுக்க முடியல. அங்கே நம்ம இளைஞப்படுது ஒரு ஊர்ல 2 தாமரை